கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்ணும்போது 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து காலேஜ் வந்து கரெக்டா வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பெஸ்டான காலேஜஸ், பெஸ்டான கோர்சஸ் கிடைக்கும்னா ஸோ இந்த டிப்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ உங்களுக்கான காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜஸ் கோர்சஸ் நீங்கள் பிடிக்கலன்னா செகண்டாக வந்து அடுத்து வந்து ரீஅலாட்மெண்ட்கான கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கான பிடிச்ச காலேஜஸ் திரும்பவும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேபி அதில் வந்து சீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து செகண்ட் டைம் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான காலேஜில் வந்து கரெக்டான டேட்டில் வந்து நீங்கள் வந்து அசம்பிள் ஆகிருக்கணும். சப்போஸ் வந்து டேட்டை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து காலேஜ் வந்து படிக்க முடியாது.